பூஷன்ஜியை பார்த்தால் போதும் ஜாதகம் உங்கள் சாதகமாகும். வணக்கம். ஓம் சிவசிவ ஓம். கணவன் மனைவி சண்டைகள் குறைய ஏற்கனவே மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கோம். யூடியூப் சேனலில் ஏற்கனவே பல பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். இது ஒரு எளிய உபரத்தினக்கர் பிரயோக முறை. இது பெரிடாட் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்குது. இந்த பெரிடாட், அகேட், ஓப்பல் இந்த 3 ரத்தினங்களை முடிஞ்சால் ஒரு எமித்திஸ்டையும் கூட சேர்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஸோ அகேட், பெரிடாட், ஓப்பல், எமித்திஸ்ட் இந்த 4 ரத்தினங்களையும் டாலராக நீங்கள் கழுத்தில் 2 பேருமே போட்டுக்கிட்டிங்கன்னா, இல்லை யாராவது ஒருத்தர் போட்டுக்கிட்டால் கூட மேக்சிமம் ஓரளவுக்கு சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ரத்தினங்களை பொறுத்தவரையிலையும் சரி, ஜோதிடத்தை பொறுத்தவரையிலையும் சரி, ஒரு யானையை ஒரு புஷ்டியான யானையாக ஆக்க முடியும். பூனையை ஒரு புஷ்டியான பூனையாக ஆக்க முடியும். மாமரம் இருக்குது அப்படின்னா அந்த மாமரத்துக்கு நல்லா உரங்களிட்டு நல்லா பராமரித்து நிறைய மாங்கனிகளும் நல்ல பெரிய மாங்காயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஜோதிடத்தாலேயோ ரத்தின கற்களாலேயோ எண்கணிதத்தினாலேயோ மாங்காய் மரத்தில் தேங்காயை காய்க்க வைக்க முடியாது, தென்னை மரத்தில் மாங்காயை காய்க்க வைக்க முடியாது, யானையை பூனையாக்க முடியாது, பூனையை யானையாக்க முடியாது. எனக்கு காலங்காலமாக பெயர் மாற்றம் நன்றாக பயன் தருகிறது. ஆனால் அதை அவங்க பயன்படுத்துகிற முறை கொஞ்ச காலம் எழுதிட்டு ஒரு 4 நல்ல விஷயங்கள் நடந்தோன்னு விட்டுடுறாங்க. பெயர் மாற்றம் செய்வங்க விடாமல் அதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நல்ல பலன் தரும். ஜோதிடம் உதவி செய்யும். ஆனால் நீங்கள் அதை மிகைப்படுத்தி மூட நம்பிக்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடுவோங்கிறது தவறான கருத்து. உங்களுக்கு விதி இருப்பில் நீங்கள் மிக உயரமான இடத்துக்கு கண்டிப்பாக போவீர்கள். அதற்கு ஜோதிடம் ஒரு வழிகாட்டியை தவிர அதுவே 100% தீர்வு என்று முடிவு செய்து கொள்ளாதீர்கள். ஏன்னா ஜோதிடம் என்ற கலை தவறில்லை, சொல்லக்கூடியவர்களும் வியாபார நோக்கமாக இருப்பதால் அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறதான் உண்மை. வாழ்த்துக்கள். ஜோதிடம் என்றால் பூஷன்ஜி, ஜோதிடம் தானே பூஷன்ஜி, ஜோதிட திலகம் பூஷன்ஜி.